ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரத்தை 4.5 மணி நேரமாக பயணித்து மரக்கடை பகுதிக்கு வந்தடைந்தார் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் மத்தியில் அவர் உரையாற்ற இருக்கிறார். விஜய் வரும் வழியெங்கும் தொண்டர்கள் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஒரு பக்கம் காணப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன பேச போகிறார் விஜய் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முதல் பிரச்சார பயணத்தில் என்ன பேச போகிறார் விஜய் என்று தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் மூழ்கியிருக்கிறார்கள். ஒரு 4.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த முதல் பொதுமக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடமான அந்த மரக்கடை பகுதி, அந்த பகுதிக்கு காலையில் 10:30 மணிக்கு வந்திருக்கணும். ஆனால் 2:30 மணியை கடந்துருச்சு. இப்போ தான் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார் தவிக தலைவர் விஜய். அந்த வாகனத்தினுடைய முகப்பு பக்கத்திலேயே உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் இடம்பெற்றிருந்தது. இது அந்த 2வது மாநாட்டில் அவங்க அடுத்த ஒரு பாடல் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அந்த பாடலில் வந்திருக்கக்கூடிய ஒரு வரி தான் உங்கள் விஜய் நான் வரேன். அதுதான் இந்த வாகனத்தினுடைய அந்த முகப்பு பக்கத்தில் பகுதியில் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு இருந்துச்சு. மக்களை சந்திக்கிறதுக்காக விஜய் மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணத்தில் அந்த வாகனத்தில் அதோடைய முகப்பு பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பகுதியில் இந்த வாசகம் இடம்பெற்றிருக்கு. இன்னும் சற்று நேரத்துக்குள்ளே திரு விஜய் மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். அவருடைய வாகனம் அந்த மரக்கடை பகுதிக்கு வந்தடைந்து விட்டது. 4.5 மணி நேர அந்த பயணத்துக்கு அப்புறமா தொண்டர்களுடைய அந்த வரவேற்புக்கு மத்தியில் ஊர்ந்து வந்த விஜயுடைய வாகனம் 4.5 மணி நேரத்துக்கு அப்புறமா மரக்கடை பகுதிக்கு வந்தடைந்தது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அங்கே திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கான அந்த இறுதிக்கட்ட அந்த பணிகள் அங்கே நடந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே போல் நம்ம அந்த வழிநடுங்கிலையும் இருக்கக்கூடிய சூழல் பார்த்துருந்தோம். இந்த கடைகள், அந்த கட்டடங்கள், அது மொட்டை மாடிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த வாகனம் கடந்து வரதை பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் அந்த மரக்கடை பகுதியிலையுமே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கடைகள், பல்வேறு சில இடங்களில் மரங்கள், இங்கேயும் தொண்டர்கள் நின்றுக்கிட்டு அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. முதல் பிரச்சார பேச்சு என்ன பேச போகிறார் விஜய் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் நிலவுது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் அங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து எமது செய்தியாளர் தாய்மானவன்கிட்ட பேசலாம். தாய்மானவன், ஒரு 13 கிலோமீட்டர் 4.5 மணி நேரம் பயணித்து அந்த மரக்கடை பகுதிக்கு வந்தடைந்து விட்டார் விஜய். இப்போ அடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவர் பேசணும். எப்போ அவருடைய அந்த உரையானது துவங்க இருக்குது? அங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பார்க்க முடியுது. நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய காட்சி என்ன? நேயர்களுக்கு விவரிங்க. விஜய் அவர்கள் தற்போது மரக்கடை பகுதிக்கு வந்திருக்கிறாரே தவிர அந்த மக்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதிக்கு இன்னும் வரவில்லை. இங்கு வருவதற்கு மேலும் ஒரு 10 நிமிடங்களில் இருந்து 15 நிமிடங்கள் ஆகலாம் என சொல்லப்படுகிறது. மரக்கடை பகுதிக்கு தற்போது விஜய் வந்திருக்கிறார்.
இந்த மரக்கடை பகுதியில தான் மக்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது தாவேகா சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு வருவதற்கு மேலும் ஒரு 15 முதல் 20 நிமிடங்கள் ஆக அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை சரியாக 9:50 மணி அளவுல திருச்சி விமான நிலையத்திலிருந்து பிரத்யேக வாகனம் மூலமாக விஜய் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த மரக்கடை பகுதியை நோக்கி புறப்பட்டிருந்தார். சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மரக்கடைக்கு சுமார் 2:30 மணி அளவுல விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இன்னமும் கூட அந்த மக்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதிக்கு இன்னும் விஜய் வரவில்லை. வருவதற்கு காலதாமதமாகும். வந்த பிறகாகத்தான் அவர் பேருந்து அந்த பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த பேருந்திலிருந்து மேலேறி தொண்டர்கள் மத்தியில் கையசைத்தபடி அவர் தொண்டர்களிடம் பொதுமக்களிடம் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார். இதற்கு மேலும் சில காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. வரும் வழியெங்கும் தொண்டர்கள் சூழ்ந்ததால விஜய் மரக்கடை பகுதியை அடைவதற்கு மட்டும் சுமார் 4 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆகியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. காவல்துறை நிபந்தனையுடைய அடிப்படையில திருச்சி மரக்கடைக்கு காலை 10:30 மணி முதல் 11 மணிக்குள்ளாக விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் வழி நெடுகிலும் தொண்டர்கள் சூழ்ந்ததன் காரணமாக விஜய் வந்த அந்த வாகனத்தை சூழ்ந்ததன் காரணமாக காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவு. வழக்கமான நாட்கள்ல 20 முதல் 25 நிமிடங்கள்ல விமான நிலையத்தில் இருந்து இந்த மரக்கடை பகுதியை அணுகிட முடியும் என்ற ஒரு சூழல்ல சுமார் 4 மணி நேரம் 40 நிமிடங்களுக்கு மேலாக பயணித்துதான் தற்போது காலைகள்ல ஊர்ந்து வந்து விஜய் அவர்களுடைய வாகனம் மரக்கடை பகுதியை நெருங்கியிருக்கிறது. இன்னமும் கூட மக்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதிக்கு இன்னும் வாகனம் என்பது வந்தபாடில்லை. அதற்கு மேலும் ஒரு 10 நிமிடங்கள் காலதாமதம் ஆகலாம் என சொல்லப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வழி நெடுகிலும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய வாகனம் இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த மரக்கடை மக்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தர வாய்ப்பிருப்பதன் காரணமாக தற்போது மக்கள் ஒவ்வொருவரும் ஆரவாரத்தோடு எழுச்சியோடு கூச்சலிடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் ஏராளமானோர் பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்திருக்கிறாங்க. காலை 6 மணி முதலே இந்த பகுதியில தொண்டர்கள் கூட தொடங்கி இருந்தாங்க. குறிப்பா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தொண்டர்கள் வருகை தந்திருந்ததை நம்மால நேரடியா பார்க்க முடிந்தது. அண்டை மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் இங்கே வருகை தந்திருந்தாங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை பொறுத்த மட்டும் திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும். இதன் பிறகாக அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய பகுதிகளுக்கு விஜய் செல்லும் போது அந்த பகுதியை சார்ந்த மக்கள் மட்டும் பங்கேற்க வேண்டும் என அழைப்பெல்லாம் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தலைமையுடைய அறிவுறுத்தலையும் மீறி இங்கே பல்வேறு ஊர்களில் இருந்து தொண்டர்கள் கூடிய வண்ணம் இருந்த காட்சிகளை பார்க்க முடியுது. விமான நிலையத்தில் கூட தொடங்கிய கூட்டம் இன்னமும் கூட தற்போது இந்த மரக்கடை பகுதியில் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. இதன் காரணமாக திருச்சி மாநகரம் முழுவதும் கடுமையா போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் விஜய் அவர்கள் கோவை சென்றிருந்த போது பூத் கமிட்டி மாநாட்டின் போது விமான நிலையத்தில் எப்படியெல்லாம் தொண்டர்கள் சூழ்ந்திருந்தார்களோ அதே போல மதுரை 2வது மாநாட்டிற்கு விஜய் அவர்கள் மதுரை விமான நிலையம் சென்ற போது எப்படியெல்லாம் தொண்டர்கள் சூழ்ந்திருந்தார்களோ அதே போன்ற ஒரு சூழல் தான் திருச்சியிலும் நிலவியது. காலை 9:50 மணி அளவுல பிரத்யேக வாகனத்தில் ஏறிய விஜயுடைய வாகனமானது மெல்ல மெல்ல ஊர்ந்து வரக்கூடிய வகையில் கடுமையா தொண்டர்களால சூழப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. காவல்துறையின் தரப்புல திருச்சி மாநகர காவல்துறை 23 வழிகாட்டுதல்களை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமைக்கு வலியுறுத்தியிருந்தாங்க. குறிப்பா சொல்ல வேண்டுமென்றால் விஜய் அவர்கள் எக்காரணம் கொண்டும் ரோட் ஷோ வரக்கூடாது. ஒருவேளை ரோட் ஷோ வரக்கூடிய பட்சத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதன் காரணமாக ரோட் ஷோவுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. விஜய் அவர்கள் காவல்துறையுடைய வழிகாட்டுதலை முறையாக பின்பற்றி ரோட் ஷோ போல் வராமல் அவர் அந்த பிரத்யேக வாகனத்தின் உள்ளே அமர்ந்துதான் வருகை தந்திருந்தார். இருந்த போதிலும் கூட வழி நெடுகிலும் அவர் எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு அவாவும் உணர்ச்சியின் மிகுதியிலும் இங்க வந்திருந்த தொண்டர்கள் உணர்ச்சி பொங்க அங்கே கூடி இந்த விஜயுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாகத்தான் தற்போது காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இதற்கு பிறகாக அரியலூர்
அரியலூர் நோக்கி விஜய் அவர்களுடைய வாகனம் செல்ல வேண்டும். இந்த கூட்டத்திற்கு மத்தியில் விஜய் அவர்கள் வந்து பேசிய பிறகாக இந்த வாகனம் இந்த கூட்டத்தில் இருந்து எப்படி வெளியேறும் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. விஜயுடைய வாகனம் மீண்டும் இந்த மரக்கடை சந்திப்பிற்கு பிறகாக அரியலூரை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் மீண்டும் இது போன்ற தொண்டர்களுடைய கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் தான் வாகனம் என்பது ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். எனவே அரியலூரிலும் மேலும் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. 7 மணிக்குள்ளாக அரியலூர், பெரம்பூர் என அடுத்தடுத்து 2 மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பை நிறைவடைய வேண்டும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல காலதாமதமாக வேண்டிய ஒரு சூழல் என்பது இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல வருகை தர இருக்கிறார். அதிகபட்சம் 10 இருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் இங்கே பேசுவார் என தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே காவல்துறை கொடுக்கப்பட்டிருந்த அந்த நேர அவகாசம் என்பது நிறைவு பெற்ற சூழலில் நீண்ட நேரம் விஜய் இங்கே உரையாற்ற மாட்டார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பேசக்கூடிய அந்த 10 முதல் ஒரு 15 நிமிடங்கள் வரைக்கும் பேசக்கூடிய பட்சத்தை பல்வேறு விஷயங்களை விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். குறிப்பா காவேரி பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாய பிரச்சனையை குறித்து பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாம பெரம்பலூர் மாவட்டத்துல அந்த கிட்னி திருட்டு விவகாரம் என்பது பேசுபொருளாக மாறியது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் அதேபோல் சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை விஜய் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் விஜய் எப்போது இந்த மரக்கடை மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்திற்கு வருவார் என்ற எதிர்பார்ப்புல தான் காத்துட்டு இருக்கிறாங்க. கடுமையான வெயில் நிலவுகிறது. ஆங்காங்கே தொண்டர்கள் மயக்கம் போட்டு விழுந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. மயக்கமடைந்த தொண்டர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக பத்திரமாக மீட்டு அவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் வழங்குவதாகட்டும், தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவதாகட்டும் அனைத்து பணிகளையும் தாவேகாவினர் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல மரக்கடை பகுதிக்கு வருகை தெரிவிக்கிறார். மரக்கடை பகுதியில அந்த பிரச்சாரத்தை நிறைவு பெற்ற பிறகாக விஜய் அவர்கள் எந்த வழியில செல்ல வேண்டும் என்பது தொடர்பான ஏற்பாடும் காவல்துறையினர் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வேளை பால் பண்ணை வழியாக சென்னை பைபாஸில் சென்று அங்கிருந்து அரியலூர் நோக்கி விஜயனுடைய வாகனம் திரும்ப வேண்டும் என்பது காவல்துறையுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. எனவே குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல விஜயுடைய வாகனம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல், சிக்கல்களும் இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இன்றி செல்வதற்கு காவல்துறையினர் ஆங்காங்கே தற்போது முன்னெச்சரிக்கையாகவே தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு நிலை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இருந்த போதும் கூட தொண்டர்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில காவல்துறையினுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதால தொண்டர்கள் ஆங்காங்கே ஒன்று கூடுவதும் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்வதும் தொடர்கதையாக மாறிவிட்டது. இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் எப்போது வருகை தர இருக்கிறார், என்ன பேச போகிறார் என வழிமேல் விழி வைத்து இந்த மரக்கடை பகுதியில தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்கள்ல விஜய் அவர்கள் வருகை தர இருக்கிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.